ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கல்வியா செல்வமா. ஆந்திராவில் பிறந்த ஏழை சிறுவன் ராமன் இளமையிலேயே தந்தையை இழந்தான். அதனால் அவனும் அவனோட தாயும் தெனாலி அப்படின்ற ஊரில் இருந்து தாய்மாமனின் ஆதரவில் தான் வாழ்ந்தாங்க. ராமனுக்கு பள்ளி படிப்பு கசந்தது. ஆனால் அறிவு கூர்மையும் நகைச்சுவையும் இயல்பாகவே இருந்தது. தந்தை இல்லாததால் ராமனுக்கு குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு அதிகமாக இருந்தது. பணம் சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற கவலையும் அவனை வாட்டிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் துறவி ஒருத்தரை சந்தித்தான் ராமன். அவர் காளியை நேரில் சந்திக்கும் மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த ராமனுக்கு கற்றும் கொடுத்தாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்த காளியின் கோவிலுக்கு இரவில் சென்றான் ராமன். கோயிலேயே தங்கி மந்திரத்தை ஜபிக்க தொடங்கினான். திடீரென காளி அவன் முன்னே தோன்றினாள். என்னை ஏன் அழைத்தாய்? என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க காளி. அதற்கு ராமன் சொன்னான், தாயே, வறுமையில் வாடும் எனக்கு நல்லறிவும் செல்வமும் தர வேண்டும் அப்படின்னு சொன்னான். சிரித்தபடி காளி, உனக்கு பேராசைதான், கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதற்கு ராமன் சொன்னா, ஆம் தாயே, புகழுடன் வாழ கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும் அப்படின்னு சொன்னான். காளி கைகளை நீட்ட இரு கிண்ணங்கள் பாலுடன் தோன்றின. அவற்றை கொடுத்து, ராமா, இந்த கிண்ணங்களில் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். ஏதாவது ஒரு கிண்ணத்தின் பாலை நீ குடிக்கலாம். உனக்கு எது தேவையோ பார்த்துக்கொள் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதற்கு ராமன் யோசித்தபடியே, என்ன தாயே, இரண்டையும் தானே நான் கேட்டேன், இப்போது எதை குடிப்பது என்றே தெரியவில்லையே என கண்களை மூடி யோசிச்சான். சட்டென்று இடது கையில் இருந்த பாலை வலது கிண்ணத்தில் ஊற்றி மடமடவென குடித்துவிட்டு சிரித்தான். காளிக்கு கோபம் வந்தது. காளி அவனை பார்த்து, நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை தானே குடிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ராமன் சொன்னா, ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தானே குடித்தேன் அப்படின்னு. காளி சொன்னாங்க, ஏன் இரண்டையும் ஒன்றாக கலந்தாய் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதற்கு ராமன் சொன்னா, கலக்கக்கூடாது என்று தாங்கள் சொல்லவே இல்லையே என்று அவனது பதிலை கேட்டு காளி சிரித்தாள். ராமா, நீ கெட்டிக்கார பயல், என்னையே ஏமாற்றி விட்டாய். விகட கவி என்னும் புகழுடன் வாழ்வாயாக அப்படின்னு வரம் அளித்து மறைந்தாள் காளி. ராமன் என்னும் அந்த இளைஞனே பிற்காலத்தில் தெனாலிராமன் என மக்களால் போற்றப்பட்டார். விஜயநகர மன்னனாக கிருஷ்ணதேவராயரின் அவையில் அமைச்சர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.